கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. எப்படி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் இருந்தால், நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி கண் திருஷ்டி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் முன்னேற்றம் அடைய விடாமல் தடுக்கும், பணம் வந்து சேர விடாமல் தடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண் திருஷ்டியை பொடிப்படியாக ஆக்கும். 1000 பேர் கண் திருஷ்டியாக இருந்தாலும் அந்த கண் திருஷ்டி நீங்கும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ளேயுமே எதுவுமே வராது. நல்லதும் சரி கெட்டதும் சரி நிலைவாசல் தாண்டி தான் வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வெளியே போயிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வாசலை தாண்டி உள்ளே வரும்போது எந்த வித கெட்டதுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது. எதுவாக இருந்தாலும் வாசலோடையே போயிடும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான விஷயம் கூட. இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் இதை செய்து பாருங்கள். கண் திருஷ்டி நீங்கும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், கடன் அடைந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவில் நம்ம நிலைவாசல் சம்மந்தப்பட்டக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே நிலைவாசல் மங்களகரமாக வாசனை மிகுந்ததாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தூசி எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடாது. கதவாக இருக்கட்டும், நிலைவாசலாக இருக்கட்டும். இது தவிர்த்து நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தனித்தனி பதிவுகள் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ வந்து நிலைவாசல் பற்றி மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் செய்யலாம், வீட்டுக்குள்ளே என்ன பொருட்கள் எல்லாமே இருக்கக்கூடாதுன்றதை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த மஞ்சளில் ஜவ்வாது, பன்னீர் இது எல்லாமே கலந்து வாசனை மிகுந்ததாக பயன்படுத்துங்க. எந்த இடத்துல வாசனை மிகுந்த நிலைவாசல் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாய் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியுமே ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி கோலம் போடணும். கோலம் வந்து ரொம்ப பெரிய அளவில் போடலாம், சின்னதாக கோலம் போடுங்க. நைட்டே போட்டு வச்சுட்டு படுக்கக்கூடாது, காலையில் தான் போடணும். அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா லெமன், எலுமிச்சம் பழம். ஸோ இந்த பழம், இந்த ஒரு பழத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் லெமனை வச்சு சுற்றி போடுங்க. இதை வந்து கட் பண்ணி சுற்றி போடக்கூடாது. சுற்றி போடும் பொழுது முழு லெமனை வந்து கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே உட்கார வச்சு சுற்றிட்டு அதை வந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு முச்சந்தி இல்லை தெருக்கல்ல போயிட்டு இந்த லெமனை உங்களுடைய இடது கால் வச்சு நசுக்கி விட்டுட்டு வந்துடணும். வரும்பொழுது கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுடைய கண் திருஷ்டி அப்படியே படிப்படியாக காணாமல் போயிடும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒவ்வொரு வாரமே நீங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம். இப்போ வந்து நம்மளுடைய கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கண் திருஷ்டி இருக்கும். அந்த கண் திருஷ்டியை எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லெமனை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். லெமனை கட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே லெமனை கட் பண்ணி ஏன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலி கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சாஸ்திரப்படி. ஸோ அதே மாதிரி கட் பண்ண ஒரு லெமனை வச்சு நம்ம எப்போவுமே சுற்றி போடக்கூடாது. முழு லெமனை தான் சுற்றி போடணும். பட் வீட்டுக்கு வெளியே ஏன் வாசலில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இதை வந்து சைவ பலின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து கட் பண்ணி 2 பக்கமுமே குங்குமம் தடவி வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பக்கம் குங்குமம், ஒரு பக்கம் மஞ்சள் தடவி வைக்கலாம். ஸோ பொதுவாகவே 2 பக்கம் நீங்கள் வந்து குங்குமம் தடவி வைங்க. இது ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி குங்குமம் தடவி உங்களுடைய நிலைவாசல், அதாவது வாசல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்குள்ளே வரோம்ல, அந்த வாசலை வச்சுருங்க. இப்படி வைக்கும் பொழுது நீங்கள் அதை சைவ பலி கொடுக்குற மாதிரி அர்த்தம். இந்த லெமனை தாண்டி வீட்டுக்குள்ளே எந்தவித கெட்டதும் வீட்டுக்குள்ளே வராது. நம்ம வெளியே 4 இடத்துக்கு போகிறோம் வரோம், நம்ம பின்தொடர்ந்து ஏதாச்சும் வருது, நெகட்டிவிட்டி இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் எல்லாமே வாசலுக்கு வெளியவே போயிடும். அந்த வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே செய்யணும். இப்போ முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் இதை பார்த்ததுமே எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த பதிவை அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு வாரம் முழுவதுமே அப்படியே இருக்கட்டும். ஒரு சிலருக்கு இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பூசம் பிடிச்சிரும். இது ஏன் இந்த மாதிரி பூசம் பிடிக்குது, கருப்பாயிடும், உடனே வச்சது ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும், பூசம் பிடிச்சிரும். இது எல்லாமே உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குது, இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு அதோட வெளிப்பாடு தான். இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நெகட்டிவிட்டி மட்டும் இல்லை, இதற்கப்புறமா வரக்கூடிய கண் திருஷ்டி நெகட்டிவிட்டியுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமே தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க. படிப்படியாக அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். கடன் இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, கண் திருஷ்டியாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல தொழில் போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா முன்னேற்றமே இருக்காது. அதே மாதிரி வீட்டில் நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க, யாராச்சும் ஒரு சிலர் வந்துட்டு போயிருப்பாங்க, உடனே பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை, சண்டை, அழுகை இப்படி இருக்கும்.
இது எல்லாமே அந்த கந்திருஷ்டிக்கான ஒரு வெளிப்பாடு தான். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். யாராச்சும் வந்தாலும் அந்த கந்திருஷ்டி உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் பாதிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நிலைவாசலில் நீங்கள் வைங்க. இதை வச்சுட்டு பழைய லெமன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கையிலேயே எடுக்கலாம். நீங்கள் அதை வந்து தொடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எடுத்து கால்படாத இடத்துல இல்லை குப்பைகளில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கட் பண்ணி வச்சுருங்க. இதை தூக்கி போட்டதுக்கப்புறம் கை கழுவிக்கோங்க. இதை தவிர்த்து ஆல்ரெடி நான் பதிவில் போட்ட மாதிரி நிலைவாசலில் 2 அகல் விளக்குலையுமே கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதை வச்சுருங்க. இதுவும் நீங்கள் செய்யலாம். வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் செய்யலாம். இந்த கல்லுப்பும் இதே மாதிரி தான் கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் ரொம்ப ஒரு சக்திவான தாந்திரிக பரிகாரம். கல்லுப்புக்கு மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இது இல்லாமல் ஆகாச கருடக்கிழங்கு நிலைவாசலை கட்டி வைக்கிறது. இந்த ஆகாச கருடக்கிழங்குக்கு ரொம்பவே சக்தி இருக்குது. நம்ம மலை பிரதேசங்களில் இந்த ஆகாச கருடக்கிழங்கு விளைய ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆகாச கருடக்கிழங்கு பொதுவாகவே இந்த விஷ பூச்சிகள் வீட்டில் விஷ ஜந்துக்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நிலைவாசலை கட்டுவோம். இது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தி, நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல முடியாத விஷயங்கள் அனைத்தையுமே இந்த கருடக்கிழங்கு உள்வாங்கி வச்சுக்கும். குறிப்பாக குழந்தைகள் இருக்க வீட்லேயும் நீங்கள் நிலைவாசல் அதை கட்டி வைக்கணும். எந்த விதமான கெட்ட கனவுகள், எந்த விதமான இந்த அமுக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு கிழங்குன்னு சொல்லலாம். வீட்லேயுமே இந்த பூச்சி பொட்டெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக இதை நம்ம கட்டுவோம். இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆகாச கருடக்கிழங்கு நீங்கள் நிலைவாசலில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஒரு கருப்பு கயிறோ இல்லை சிகப்பு கலர் கயிறுலையோ கட்டி வைங்க. அந்த கருடக்கிழங்கு சுருங்கிடுச்சுன்னா வீட்டில் ஏதோ கந்திருஷ்டி இருக்குது, நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது, அதுதான் அதை உள்வாங்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். நமக்கு வராமல் அது அதை உள்வாங்கி வச்சுக்கும். அதே மாதிரி 2-3 வாட்டி சுருங்கி அதுக்கப்புறமா அது நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதே மாதிரி உங்களுடைய செல்வ நிலை வளர ஆரம்பிக்கும். ஸோ சுருங்கிடுச்சுனாலும் பயப்படாதீங்க. நம்ம எல்லா விதமான கந்திருஷ்டியும் அது எடுக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை வாட்டி சுருங்கினாலும் ஓகே. லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை கலட்டி நீங்கள் வேறு இடத்துல, அதாவது மண்பாங்கத்துல தூக்கி போட்டு வேறு ஒரு கிழங்கு கட்ட ஆரம்பிக்கணும். நிறைய டூப்ளிகேட்ஸுமே விற்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்து வாங்கி இந்த கருடக்கிழங்கு கட்டுங்க. அடுத்து நீங்கள் நிலைவாசலில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறது. இந்த சின்னம் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை குறிக்கும். வீட்டில் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எப்போவுமே வாசலில் மஞ்சளால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னமாக வரைஞ்சி வைங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் வைக்கிறது நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வைக்கலாம். ஆனால் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வைக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் எப்பொழுதுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றுவது சிறப்பான பலனை கொடுக்கும். அப்படி பிரம்ம முகூர்த்த வேளையில் ஏற்ற முடியாதவங்க எந்த வேலையில் விளக்கேற்றணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்ணில் கொடுக்குறேன். ஸோ பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றுவது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்வது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் கந்திருஷ்டிகளையும் நீக்கி நல்ல ஒரு செல்வ நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சேர்த்து தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.